ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஸ்காட்ச் கேரமல் கேக் தான் பண்ண போகிறோம். சிம்பிளான ஒரு டிசைனில் ½ kg கேக், பட் ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெனிலா பேஸ் வந்து ½ kgக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 inch பேஸ் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 5 inch டால் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். சின்ன கேக்காக இருக்கு இல்லையா பார்க்கறக்கு, பட் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து வேற லெவலில் இருக்கும். க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் இன்னைக்கு வந்து ஃப்ரூஜாய் அப்படின்ற ஒரு பிராண்டுடைய பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கேரமல் பாருங்கள், சூப்பராக சாஸ் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. கேரமல் சாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், நான் ஐகார்டில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாம். எவ்வளோ மெல்ட்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு வந்து இந்த கேரமல் சாஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த கேக்கே பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்மண்ட் யூஸ் பண்ணி ப்ரலைனும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் வந்து ஃபில்லிங்ஸ்க்கும் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஜஸ்ட் பேஸ், அதுக்கப்புறமா சுகர் சிரப், அதுக்கப்புறமா க்ரீம், அதுக்கப்புறமா க்ரஷ் அண்ட் அதுக்கப்புறம் கேரமல் சாஸ், அப்புறம் டாப்பிங்ஸ்க்கு கொஞ்சமாக ப்ரலைன். ஸோ இதே ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி ஒரு 4 லேயர்ஸை வந்து சூப்பராக வந்து செட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீம் போடும்போது உங்களுக்கு லேயர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக நிற்கும். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் டாலாக போக போக நீங்கள் வந்து டபுள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேக் வந்து பார்த்தீங்கன்னா சாயாது, உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஸ்டெபிலிட்டியாக வந்து கேக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ப்ராசஸை முடிச்சுக்க போகிறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிடில் பீஸ், அதாவது பேஸில் வந்து நீங்கள் கட் பண்ணுற மிடில் பார்ட்டை வந்து பாட்டம்லையும் டாப்லையும் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கேக்கோட சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய நாள் நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் இருக்குது, பேஸ் வந்து எப்படி செட் பண்ணணும், எனக்கு வந்து கேக் சாஞ்சிருது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸே வந்து அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை வந்து பிரித்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ கேக்கோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான எல்லோயிஷ் கலரில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பேல் எல்லோவில் தான் வந்து நான் விப்பிங் க்ரீம் போட்டு நான் வந்து ஃப்ராஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ க்ரம் கோட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம எப்படி அந்த எல்லோ கலர் கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ க்ரம் கோட்லாம் முடிச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வந்து செட் ஆகி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐசிங் பண்ணுறதுக்கு சேம் க்ரீம் வச்சு நான் வந்து ஐசிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ க்ரீம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் வந்து க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் ஏன் இந்த பேஸ் கலர் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வேறு கலர் கொண்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாகவே எடுத்து நம்ம கலர் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா க்ரம் கோட்டில் கரெக்டாக செட் ஆகாது. அதனால தான் வந்து நான் ஒரு பேஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரஷில் சின்னதாக வந்து டிசைன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீமில் லைட்டாக எல்லோ கலர் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு அங்கங்கே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து டாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும். பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எவாப்ரெக்ஸ் யூஸ் பண்ணி லைட்டாக வந்து நான் கோல்டன் கலரில் பெயிண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். எப்பவுமே வந்து இந்த டால் கேக்ஸ், அதுவும் சின்ன கேக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் வந்து கஷ்டமான ப்ராசஸ் தான். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு சூப்பரான பேஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் எல்லோ கலரில் கேட்டனால நான் வந்து இந்த எல்லோ கலர் கொண்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா நான் வந்து ஜாஸ்தி கலர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னோட ஒரு மென்டாலிட்டி. அதனால நான் ரொம்ப நேரம் எடுத்து தான் இந்த க்ரீம் வந்து அவுட்டர் லைன் வந்து நான் ரெடி பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரமல் சாஸ் நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பைப்பிங் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லேயர் ஃபுல்லாகவே வந்து கேரமல் சாஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவருக்கு கேரமல் சாஸ் அடிபொலியான ஒரு ஐட்டம் தாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவுட்டர் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரலைன் யூஸ் பண்ணி அங்கங்கே லைட்டாக டச்சப் மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் கேரமல் சாஸ் யூஸ் பண்ணி நான் வந்து லைட்டாக ஒரு ட்ரிப் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்வர்ல் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து சிம்பிளாக கொடுத்துட்டேன். ஸோ பாருங்களேன், அது நல்லா ட்ரிப் ஆகி வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கோல்டன் கலர் ஃபாக்ஸ் பால்ஸ் எடுத்து ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு பலூன் எஃபெக்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதையும் முடிச்சு நான் வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது கேக் பார்க்குறதுக்கே. ஸோ ஃபைனல் டச்சாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கோல்டன் டஸ்ட், அதாவது நான் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, கோல்டன் டஸ்ட் யூஸ் பண்ணி அங்கங்கே ஒரு கிளிட்ரி எஃபெக்ட் மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ கேக் போர்டை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு. அண்ட் ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு டாப்பரும் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த கேக் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவும் வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.